ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். யார் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு போயம் பார்க்க போறோம் இன்னைக்கு. இது ஒன்றும் இல்லைங்க, இது ஜென்ரலான ஒரு அன்பா இருங்க, யார்கிட்டையும் கோவப்படாதீங்க, எல்லார்ட்டையும் வந்துட்டு பணிவா நடந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போயம் தான். ஜென்ரல் தீம் இதுதான். அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸ்பீக் ஜென்ட்லி, இட் இஸ் பெட்டர் ஃபார், இட் இஸ் ஆக்சுவலாக ஃபார் பெட்டர், அதுதான் இப்படி எழுதியிருக்காங்க. சரியா? இஸ் ஃபார் பெட்டர் டு ரூல் பை லவ் தென் ஃபியர். ஸோ ஒருத்தங்களை கண்ட்ரோல் பண்ணணும், ஒருத்தங்க நம்ம சொல்றத கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்கள அன்புனால நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, பயத்தினால கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ யாரையும் மிரட்டி பண்ண வைக்காதீங்க, உங்க அன்பை காமிச்சு பண்ண வைங்க. அதான் ரூலிங் பை லவ் தென் ஃபியர். சரியா? ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார். மார்னா அழுக்காக்குறதுங்க, அழுக்காகிறது. மார் த குட் வி மைட் டூ ஹியர். இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்க. நிறைய நல்லது பண்ணியிருப்போம், ஆனா அந்த நல்லதெல்லாம் அழுக்காயிரும். அந்த நல்லதெல்லாம் ஒரு மதிப்பு இல்லாம போயிடும். எப்போ நம்ம டக்குன்னு கோவத்துல ஒரு வார்த்தை விட்டுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்போம், நிறைய பண்ணி கொடுத்துருப்போம், ஆனா டக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஹார்ஷான வார்த்தைகள் என்ன பண்ணிடும்னா நம்ம நல்லதை வந்து கரைப்படுத்திடும். ஸோ மாறுனா மேக் டர்ட்டி, அழுக்காக்குறது. சரியா? அதனால ஜென்டலா பேசுங்க, அன்புனால ரூல் பண்ணுங்க, ஜென்டலா பேசுங்க. ஹார்ஷ் வேர்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா பண்ற நல்லதை அழுக்காக்கிடும் அப்படிங்கிறாங்க. ஜென்டலா பேசுங்க. ஏன்னா லவ் டத் விஸ்பர் லோ த வவுஸ் தட் ட்ரூ ஹார்ட்ஸ் பைண்ட். லவ் டத்துனா டஸ்ஸுங்க, லவ் டத்ஸ் விஸ்பர் லோ, மெதுவா தான் பேசும். விஸ்பர்னா மெதுவா பேசுறது. சரியா? சைலண்டா பேசுறது, சைலண்டா பேசுறது. லவ் வந்துட்டு சைலண்டா பேசும். எதை? த வவுஸ் தட் ட்ரூ ஹார்ட்ஸ் பைண்ட். மேரேஜ் பண்ணும்போது வவுஸ் எடுப்பாங்க. வவுஸ் இது வந்து இங்கிலீஷ் போயம்ங்க. ஸோ புரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டு கல்யாணத்தை யோசிக்க கூடாது நீங்க. சரியா? இங்கிலீஷ் போயம். ஸோ இங்கிலாந்துல கல்யாணங்கள் எப்படி நடக்கும்? இவங்க சபதம் எடுத்துக்கிறவங்க வவ் எடுப்பாங்க. ஐ வவ் டு பி யுவர் ஹஸ்பண்ட், ஐ வவ் டு பி யுவர் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஸோ அப்படி சபதம் எடுப்பாங்க. அந்த சபதங்கள் வந்துட்டு சத்தமா கத்திலாம் எடுக்க மாட்டாங்கங்க, மெதுவா சைலண்டா சொல்லுவாங்க. சரியா? ஸோ அன்பு, உண்மையான அன்பு வந்துட்டு மெதுவா சைலண்டா தான் பேசும். ஃபார் எக்ஸாம்பிளே பாருங்க, அந்த கல்யாணத்துல அவங்க கொடுக்கக்கூடிய உண்மையான உண்மையான இருதயங்களை சேர்க்கக்கூடிய அந்த மேரேஜ்ல இருக்கக்கூடிய அந்த வவுஸ் இருக்குல்ல, வவுஸ்னா சத்தியங்கள். நான் உன்னை இப்படி இப்படி பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சத்தியமும், அவங்க வந்துட்டு நான் உனக்கு இப்படி இப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிற சத்தியமும், வவுஸ் அதெல்லாம் மெதுவா தான் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து ஜென்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆக்சென்ஸ் ஃப்ளோ. அப்ப பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்டுகிட்ட நம்ம பேசும்போது எப்படி பேசுவோம்? ஜென்டிலா தான் பேசுவோம். அப்ப பாருங்க, இங்க மேரேஜை பத்தி பேசுறாங்கங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசுறாங்க. அடுத்தது ஒருத்தங்கள்ட்ட அன்பு காட்டுறோம் அப்படின்னா அந்த வாய்ஸே எப்படிதான் இருக்குமா? கைண்டா தான் இருக்குமா. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது? மேரேஜ், வவுஸ் த ட்ரூ ஹார்ட்ஸ் பைண்ட். அடுத்தது ஜென்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப். அடுத்தது அஃபெக்ஷனுடைய வாய்ஸ் கைண்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்டு. குழந்தைகிட்ட வந்துட்டு கத்தி பேசாதீங்க, திட்டாதீங்க, அதோடைய அன்பை வந்துட்டு வாங்கிக்கோங்க. குழந்தைகிட்ட ஜென்டலா பேசிங்க, அதோடைய அன்பை வாங்கிக்கலாம். அதுக்கு டீச் இட் இன் ஆக்சென்ஸ் சாஃப்ட் அண்ட் மைல்ட். ஆக்சென்ஸ்னா வே ஆஃப் ஸ்பீக்கிங். சரியா? ஏற்கனவே ஆக்சென்ஸ்னு ஒன்று வந்துச்சு, ரைட்டா? டத்துனா டஸ் பார்த்தீங்களா, விஸ்பர்னா லோ வாய்ஸ். ஆக்சென்ஸ்னா இங்கே எம்பசைஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? இந்த இடத்துல எம்பசைஸ் பண்றது அப்படிங்கிற மீனிங்ல வருது. எந்த இடத்துல? இந்த போயம்ல இந்த இருக்குல்ல, ஜென்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆக்சென்ஸ் ஃப்ளோ அப்படின்றாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பை எம்பசைஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ எம்பசைஸ் பண்ணுவாங்க? எப்படி எம்பசைஸ் பண்ணுவாங்க? ஜென்டலா எம்பசைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சென்ஸ்னா எம்பசைஸ் அப்படிங்கிற மீனிங்ல வந்திருக்கு. ஆக்சென்ஸுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, வே ஆஃப் ஸ்பீக்கிங். சரியா? ஆக்சென்ட் வேர்பாவும் வரும், நவுனாவும் வருங்க. அந்த வேர்ப் நவுன் மாறும் போது மீனிங் மாறும். ஆக்சென்ட் நவுனா பேசும்போது தான் வே ஆஃப் ஸ்பீக்கிங். சரியா? பேசுற விதம். ஆக்சென்ட்ங்கிறது வேர்பா யூஸ் பண்ணாங்கன்னா அழுத்தி சொல்றாங்க, எம்பசைஸ் பண்றாங்க. அப்போ சாஃப்டாவும் மைல்டாவும் சொல்லுங்க. இட் மே நாட் லாங் ரிமெயின், இட் மே நாட் லாங் ரிமெயின். இந்த போயம்ல இந்த லைன் மட்டும் தான் கொஞ்சம் ட்விஸ்டா இருந்துச்சு. சரியா? இது தேடி நான் கைட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டேன். இட் மே நாட் லாங் ரிமைன்னா ஒரு குழந்தை பருவம் வந்துட்டு ரொம்ப நாள் இருக்காதுங்க. குழந்தைகிட்ட மெதுவா பேசுங்க, அதோடைய அன்பை வாங்கிக்கோங்க, அதுக்கு பொறுமையா பேசி புரிய வைங்க. அது ரொம்ப நாள் குழந்தையா இருக்காது. ஸோ அந்த குழந்தைய திட்டாதீங்க, ஹார்ஷா பேசாதீங்க.
சரியா? ஸோ குழந்தைகிட்ட யார்கிட்டையுமே ஹாஷா பேசாதீங்க அப்படிங்கிறதா பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலா பேசிட்டு வந்தாரு. பண்ண நல்லதெல்லாம் அழுக்காயிரும் அப்படின்னு பேசினாரு. அப்புறம் மேரேஜ், ஃப்ரெண்ட்ஷிப் பேசினாரு. அப்புறம் குழந்தைகிட்ட பேசுறத பத்தி பேசுறாரு. அடுத்து யூத்துட்ட வந்துட்டு வாலிப வயசுல இருக்கிறவங்கள்ட்ட அதாவது அடல்டசன்ஸ் வயசுல இருக்கிறவங்க டீனேஜ் மக்கள்கிட்டையுமே ஜென்டிலா பேசுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய கஷ்டம் இருக்கு. இது வந்து உண்மை, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரைட்டா? ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட துன்பங்கள் இருக்கு. இதுல இவங்க வேற சட்டுப்புடுன்னு வந்து 4 வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க மறந்துடுறாங்க. நம்ம அதை உட்காந்து மண்டைக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கு. நம்மளும் வெளியே வரணும்னு பாக்குறோம், அது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. சரியா? ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய துன்பம் இருக்குங்க. அவங்கள்ட்ட ஜென்டிலா பேசுங்க. சரியா? அவங்க ஏற்கனவே எந்த அளவுக்கு இந்த லைஃப்ல பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட கவலைகள் அவங்களுக்கு இருக்கு. தயவு செஞ்சு யூத்துட்ட எல்லாம் கொஞ்சம் ஜென்டிலா பேசுங்க அப்படிங்கிறத நம்ம அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிறோம். ரைட்? அடுத்தது ஸ்பீக் ஜென்ட்லி டு வயசானவங்கள்ட்டையும் ஜென்டிலா பேசுங்க. ஏன் அவன் ஏற்கனவே கவலைப்பட்டு கவலைப்பட்டு இருதயம் அடி வாங்கி இருக்கு, ஓன் அவுட் ஆயிருக்குன்னா ரொம்ப பழசாயிட்டுங்க. ஏற்கனவே கவலைப்பட்டு பழசான அந்த இருதயத்தை ஏங்க சோகப்படுத்துறீங்க? அவங்க வாழ்க்கை ஆல்மோஸ்ட் முடிஞ்சுட்டுங்க. சாண்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன், மெட்டஃபார், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். சாண்ட்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா அவங்களுடைய டைம். சாண்ட்ஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது டைம். அவங்களுடைய வாழக்கூடிய டைம் வந்துட்டு முடிஞ்சுட்டு அப்படிங்கிறாங்க. போகும்போதாவது நிம்மதியா போட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஏழைகள்கிட்ட ஜென்டலா பேசுங்க. அவங்கள்ட்ட ஹார்ஷ் டோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே நிறைய அனுபவிக்கணும். தே ஹாவ் இனஃப், தே மஸ்ட் என்டியூர் வித்அவுட் அன் அன்கைண்ட் ஒர்க். ஒரு எவனும் திட்டலைனாலே, எவனுடைய அன்கைண்ட் வேர்டு இல்லாமையே அவங்க நிறைய அனுபவிக்கிறாங்க. நீங்க தயவு செஞ்சு திட்டாதீங்க. இப்போ பாருங்க, இதுவும் யூத்தும் ஒரே மாதிரி வரும், இதுவும் யங் பீப்புளும் ஒரே மாதிரி வரும். சரியா? ஏஜ்டு ஒன் ஓகே, ஏஜ்டு ஒன் வந்துட்டு வயசாயிடுச்சு, ஏற்கனவே நிறைய அனுபவிச்சுட்டாங்க, அவங்க வாழ்க்கை முடிய போது நிம்மதியா சாவையாவது விடுங்கன்னு காங்கல. குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவருடைய அன்பை வாங்கிக்கிங்க. அவங்களே கொஞ்ச நாள் தான் குழந்தைங்களா இருப்பாங்க, அதை அவங்களுக்கு பொறுமையா சொல்லி கொடுங்க எதுனாலும் அப்படிங்கிறாங்க. மேரேஜ் வவுஸும் மெதுவாக தான் இருக்கும், சாஃப்டாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்புடைய ஆக்சன்ஸும் ஜென்டலாக தான் இருக்கும். அஃபெக்ஷனுடைய வாய்ஸ்லாம் மைல்டாக இருக்கும். ரைட்? அடுத்தது முடிக்க போது தப்பு பண்றவன்ட்டையும் ஜென்டலா பேசுங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. நோ, தே மே ஹேவ் டாயில்ட் இன் வெயின். ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க. ஒருவேளை எவனோ ஒருத்தன் ஏதாவது சொல்லியிருப்பான், அதனால அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. எர்ரிங்னா தப்பு பண்ணவங்க. எர்ரிங்னா தோஸ் ஹூ ஹவ் டன் அ மிஸ்டேக், எரர், அது அப்படிங்கிற வார்த்தை எரர்ல இருந்து எர்ரிங் வருது. கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்கங்க. பர் சான்ஸ்னா மேபி எவனோ ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பான், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், அதனால அவங்க தப்பு விட்டுருப்பாங்க. அதனால அவங்களே மன்னிச்சு விட்டு வின் தம் பேக் அகெயின். சூப்பரான லைன். ஒருத்தங்க நம்மளை விட்டு போறாங்க, விலகி போறாங்க, கோவப்பட்டு போறாங்க, வருத்தப்பட்டு போறாங்கன்னா அவங்கள்ட்ட சமாதானமாகி அவங்கள திருப்பி நம்ம கூட சேர்த்துக்கிறணும். அதுதான் வின் தெம் பேக் அகெயின். திருப்பி அவங்கள சேர்த்துக்கிறணும். ஸ்பீக் ஜென்ட்லி. He who gave his life to bend man's stubborn will, when elements were in fierce strife, said to them, peace be still. ஸோ இந்த போயம் எதை பத்தினது, யாரை பத்தினது அப்படின்னா, இது கம்ப்ளீட்டா இது ஒரு ரிலிஜியஸ் சைடு. இது ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தினது. சரியா? இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜென்டலா பேசுங்க. ஏன் தெரியுமா? கடவுள் என்ன தெரியுமா பண்ணாரு? அவருடைய உயிரையே கொடுத்தாரு. எதுக்கு? மனுஷன் வந்துட்டு கல்லா இருக்கான், விட்டா புட்டியா வந்துட்டு நான் இப்படிதான் இருப்பேன், திமிரு பிடிச்சி இருப்பேன் அப்படின்ட்டு இருக்கிறான். அந்த மனுஷனுடைய மனசை பெண்ட் பண்றதுக்காக அவர் லைஃபே கொடுத்தாரு. when elements were in fierce strife. எலமெண்ட்ஸ்னா ஒண்ணு இல்லைங்க, ஜீசஸ் கிரைஸ்டுடைய கதையில ஒரு பாட்டு வரும். என்ன அப்படின்னா, பயங்கரமா புயல் அடிச்சுட்டு இருக்கும். எல்லா சைடும் காத்து, புயல், தண்ணின்னு அடிச்சுட்டு இருக்கும் கடல்ல. அப்ப டக்குன்னு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, பீஸ் பி ஸ்டில் அப்படின்பாரு, அமைதியா இரு அப்படின்பாரு. அந்த கடல்லாம் அப்படியே அமைதியாயிரு, கடல், காத்து எல்லாமே அமைதியாயிரும். அப்ப எலமெண்ட்ஸ்னா வந்துட்டு இங்க சி, விண்டு, வாட்டர் எல்லாமே, அததான் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. சரியா? அதையே அமைதிப்படுத்தினாரு அப்படிங்கிறாங்க. அவரு தான் என்ன பண்ணாரா, மனுஷனுடைய அந்த ஸ்டப்பர்னா வந்துட்டு விடாப்பிடியே இருக்கக்கூடிய அந்த மனசை மாத்துறதுக்காக உயிரை கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஸ்பீக் ஜென்ட்லி. இட் இஸ் a லிட்டில் திங். அது ஒரு சின்ன விஷயம் தாங்க. ஜென்டலா பேசுங்க. அது ஒரு சின்ன விஷயம் தாங்க. நீங்க பேசுற ஒரு வார்த்தை இருதயத்துடைய ஆழத்துல போய் உட்கார்ந்துருங்க.
சரியா? அடுத்தது, நீங்க ஜென்டலா பேசுறதுல இருக்கக்கூடிய நல்லதும் சரி, சந்தோஷமும் சரி, எங்க தெரியும் அப்படின்னா, இந்த உலகத்துல தெரியாதா? நீங்க செத்ததுக்கு அப்புறம் மோட்சம் நரகம்னு இருக்கும்ல, அந்த இட்டர்னிட்டி மோட்சத்துல தான் தெரியுமா? அப்போ நீங்க ஜென்டலா பேசுங்க, சின்ன விஷயம் தாங்க. இருதயத்துடைய ஆழத்துல போய் அது வந்து உட்கார்ந்துருங்க. நீங்க பண்ற நல்லதோ, கொடுக்குற சந்தோஷமோ இப்போ உங்களுக்கு தெரியாது. நீங்க செத்ததுக்கு அப்புறம் தான் உங்க நல்லது தெரியும் அப்படிங்கிறாரு. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோம். ரூல் பை லவ் தென் ஃபியர். எவனை மிரட்டி எதுவும் பண்ண வைக்க கூடாது, அன்புனால பண்ண வைக்கணும். கஷ்டப்பட்டு ஹார்ஷான வேர்ட்ஸ் வந்துட்டு பண்ற நல்லதை அசிங்கமாக்கிடக்கூடாது, அழுக்காக்கிடக்கூடாது. சரியா? ஜென்டலா பேசுங்க. லவ் வந்துட்டு மெதுவாக தான் பேசும். எதை? மேரேஜ் வவுஸும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, அஃபெக்ஷனுடைய வாய்ஸ், இது எல்லாமே வந்துட்டு சாஃப்டா ஜென்டலா தான் இருக்கும். குழந்தைகிட்ட மெதுவா பேசுங்க, அதோடைய அன்பை வாங்கிக்கிங்க. அதுக்கு ஆக்சன்ஸ்ல, அதாவது எம்பசைஸ் பண்ணி பேசுங்க, சொல்லி கொடுங்க. எதுனாலும் சொல்லி கொடுங்க. அது கொஞ்ச நாள் தாங்க குழந்தையா இருக்கும், அது பற்றி வாழ விடுங்கங்க அப்படின்ட்டு. அது யங் மக்கள் ஏற்கனவே நிறைய கஷ்டம் இருக்குங்க. அவங்க வாழ்க்கை, அவங்க எப்படியாவது லைஃப்ல பெஸ்டா வந்துடலான்னு பாக்குறாங்க. ஏற்கனவே வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு. அடுத்தது, வயசானவங்கள்ட்ட பேசுங்க. அவங்க ஏற்கனவே கவலையில சோகமாய் இருக்காங்க, அவங்களை இன்னும் சோகப்படுத்தாதீங்க. வாழ்க்கை முடிய போகுது, அவங்க நிம்மதியா போகட்டும் அப்படிங்கிறாங்க. நிம்மதியா சாவையாவது விடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது, ஏழை மக்கள்கிட்ட ஹார்ஷ் டோன் பேசாதீங்க. ஏற்கனவே அவங்க அனுபவிக்கணும், நீங்க பேசலைனாலே நிறைய அனுபவிக்கணும், ஹாஷா பேசாதீங்க. தப்பு பண்றவன்ட்டையும் ஹாஷா பேசாதீங்க, ஜென்டிலா பேசுங்க. எல்லாமே ஸ்பீக் ஜென்ட்லி தான். என்ன அப்படின்னா, ஒருத்தங்களை ஜென்டிலா பேசணும், ஒருத்தங்களை கோவப்படக்கூடாது. அப்படிங்கும் போது பேசிக்கா என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா, அவங்க ஏன் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கணுங்க. அவங்களுடைய சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய இடத்துல நம்மளை போட்டு பார்க்கணும். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஸோ அதான் சொல்றாங்க, தப்பு ஒருத்த பண்ணியிருந்தா கூட நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்கங்க. ஏதோ ஒரு வேலை, எவனாவது அன்கைண்டா, எவனாவது டக்குன்னு ஒரு வார்த்தை பேசியிருப்பான், டக்குன்னு மனசை காயப்படுத்தி இருப்பான். அதனாலதான் அவங்க தப்பு விட்டுருப்பாங்க. அவங்கள திருப்பி ஜெயிச்சு, திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணி அவங்கள வின் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. வின் சம் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கள தோற்கடிக்கிறது கிடையாதுங்க. பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை சரி பண்றது, சமாதானப்படுத்தியோ மன்னிப்பு கேட்டோ சரி பண்றது. அதான் வின் தம் பேக் அகெயின். தப்பு பண்ணியிருப்பான், கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பான், ஏதோ ஒரு வார்த்தையை யாரோ திட்டிருப்பாங்க, அவங்கள திருப்பி ஜெயிச்சு திருப்பி அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வாங்க. அந்த தப்பு பண்ண ஸ்டேட்ல இருந்து வெளியே கொண்டு வந்து ப்ராப்பரான ஸ்டேட்டுக்கு கொண்டு வாங்க. அடுத்தது இந்த பேராகிராஃப் தான் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் உயிரை கொடுத்தாரு மனுஷனுடைய வில்ல பெண்ட் பண்றதுக்காக. அவரு எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைஃப் பிரச்சனைகள் இருக்கும்போது, ஸ்ட்ரைஃப்னா ஒன்றும் இல்லைங்க, கடல் புயல் காத்து அடிக்கும் போது பீஸ் பி ஸ்டில் அப்படின்னு சொன்னார். அடுத்தது, ஸ்பீக் ஜென்ட்லி, இட் இஸ் a லிட்டில் திங். இது ஒரு சின்ன விஷயம்தான். பேசுற ஒரு வார்த்தை மனுஷனுடைய ஆழமான இதயத்துல போய் உட்கார்ந்துரும். பண்ற நல்லதோ கொடுக்குற சந்தோஷமோ இப்ப தெரியாது, இட்டர்னிட்டியில தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரியா? செத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பண்ணக்கூடிய நல்லது தெரியும் அப்படிங்கிறாங்க. ரைட், இதை போட்டோம்னா அவ்வளவுதான். இட் இஸ் பெட்டர் டு ரூல் பை லவ் than by fear. Teacher in accents soft and mild. Let no harsh tone be heard. பாருங்க, harsh tone be heard. harsh tone be heardங்கும்போது alliteration. அடுத்தது, they may have toiled in vain. toiled in vain. அடுத்தது, the dash which it may bring. the dash தெரியல, ரைட், அடுத்து போட்டு வருவோம். the sands of life are nearly run. வாழ்க்கை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டுங்கிறாங்க. ஏன்னா the joy the good which it may bring. the joy the good, நம்மளுக்கு பண்ற நல்லதுல கிடைக்கிற சந்தோஷமோ, அதுல இருந்து வரக்கூடிய நல்லதோ, அதோடைய முழு பலன் வந்து நம்மளுக்கு இப்ப கிடைக்காது, செத்ததுக்கு அப்புறம் அடுத்த வாழ்க்கையில தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ ரைமிங் ஸ்கீம் வந்துட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைமிங் ஸ்கீம் ஈஸிங்க. சைல்டு ஏ, கெயின் வேற சவுண்டு பி, மைல்டு அதே சைல்டு சவுண்டு தான் ஏ, கெயின் ரிமைன், ஸோ பி, ஏபி ஏபி, இதான் ரைம் ஸ்கீமு.
ஸோ போயமுடைய ரைம் ஸ்கீம் எப்போவுமே படித்து வச்சுக்கிறது நல்லது. ரைம் ஸ்கீம் தான் இருக்கிறதுலே ஈஸியான கொஸ்டின்ங்க. கண்டிப்பாக ஆனால் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? ரைட்ஸ். ஸோ இந்த போயமில் இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் இன்ஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் இதுலேருந்து எடுக்கலாம். ஸோ டைரெக்டாக வந்துட்டு கொஸ்டின் எடுக்க முடியலனாலும் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த டேவிட் பேட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆத்தரை பற்றி எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு வசதியாக போயிட்டு பிரச்சனையே கிடையாது. சரியா? ஸோ நம்மளுடைய 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய யார் ஸ்பேஸ் போயம் முடிஞ்சிச்சு. நம்ம டெஸ்ட் பேட்ச்சு போய்கிட்டு இருக்குது, கண்டினியூவாக போயிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றின எந்த டீட்டெயில்ஸ்னாலும் நீங்கள் கேட்கலாம். ஜூலை 1 நம்ம ஆரம்பிச்சிடுறோம். ஜூலை 1 ஆரம்பிச்சிடும். ஜூலை 1க்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு, queries இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். 2500 கொஸ்டின்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முழுக்க இதுக்கு தான், நம்மளுடைய டிஎன்பிசிக்காக தான். சரியா? அம்னையில காணுமேன்னு பார்த்தேன். ஸோ நம்பர் இருக்கும், நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களை குரூப்பில் சேர்த்துருவாங்க. டெஸ்ட் பேட்ச்சு, கரெக்ஷனோ, டவுட்டோ, கிராமர் நோட்ஸோ, அடிஷ்னல் வீடியோ, 6th to 10th SCRT சொல்யூஷன்ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். வேறு எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பாய் பை. டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க.